வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா டீ கூட்டு. இன்றைக்கி யார் நம்ம ஃபார்முக்கு வந்தாங்க, 2 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி தகவலுங்க. ஏன்னா நான் எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறது, நான் வந்து ஒரு பிரின்சிபலாக வச்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, மாற்று பயிர், கலப்பு பயிர், பல வகை பயிர், இதுதான் நான் என்னுடைய பிரின்சிபலுங்க. இது ஏன் இந்த மாதிரி சிந்தனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிந்தனை ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒன்றை நம்பி இருந்தால் அது என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு தோல்வி கொண்டு தான் விடும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு அட்வைசபிள் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கணும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கவங்க, ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். டிம்பர் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது, இது டீ கூட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தென்னை மரம் இருக்குது, கூடு பயிர், கூட முருங்கை பயிர் இருக்குது. இது எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா பூ சாகுபடி இருக்குது, கொஞ்சம் வெஜிடபிள் பண்ணுறோம். சரிங்க. இப்போ நான் வந்து வீடியோ வந்து சின்னதாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்லாம் கேட்டதுனால நான் வந்து சின்ன சின்ன வீடியோவை தான் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன் நான் டக்குன்னு என்னென்ன எங்கள் தோட்டத்துக்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிக்கணும், யார் வந்தாங்கன்றது அவங்க பேர் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஏன்னா அது வந்து சொல்ல வேணான்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நம்ம தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 5000 தேக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1500 மேலே வந்து செம்மரமும் சந்தன மரம் இருக்குது. 900 மரங்கள் வந்து தென்னை மரங்கள் இருக்குதுங்க. இன்னொன்றுங்க, என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க, மறுபடியும் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தோணும், என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் 5 கோடி தேக்கு மரம் வரும், 2 கோடி ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயமாக நானும் உங்களை மாதிரி தான் ஒரு காலத்தில் தேக்கு மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2010 தேக்கு மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நானும் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாமே என்னை வந்து ஒரு மாதிரியாக தான் பேசுனாங்க. உனக்குன்னா புத்தி கெட்டு போச்சா, உனக்கு இருக்கிறத விட்டுட்டு ஏன் இந்தமாரி பண்ணுற அப்படின்ட்டு, நல்ல நிலத்தை பயிர் பண்ணுறத விட்டுட்டு இந்தமாதிரி மரத்துக்கு போகிற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மரத்துக்கு மட்டும் வச்சு நான் இப்போ ஒன்றும் பண்ணலையே, அது கூட தென்னை மரங்கள் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அடுத்து ஒரு பதிவு பண்ணுற மாதிரிங்க, இளநீரை விற்று ரோட்டில் சும்மா வச்சு விற்றுறதுக்கே ஒரு இளநீர் 20 ரூபா போகுதுங்க. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 100 இளநீர் ஒரு நாளைக்கு நான் விற்றா, 10 இளநீர் விற்றா 200 100 இளநீர் விற்றா 2000 ஒரு நாளைக்கு. சர்வசாதாரணமாக விற்குது. நான் அந்த வீடியோ போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அது இன்னொரு வீடியோவை செப்பரேட்டாக போடலான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து போடலைங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். எல்லாமே உழைப்பால் தான் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? அதனால் எதுவுமே தப்பு இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை. இப்போது இன்றைக்கி தேதி 20 ஏப்ரல். இன்றைக்கி என்னோடய ஃபார்மில் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு மார்ச்சன்ட், ஒரு பிஸ்னஸ் வந்தாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகைன் பேட்ச் டு பேட்ச் தான் இருக்குது. 3-4 பேட்சாக தான் நட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே 1.25 அடிக்கு வந்து அதனோட ஸ்டெம் வந்து சுற்றளவு வந்துருக்குது. இப்போது அவங்க வந்தாங்க, எங்கள் ஃபார்முக்கு வந்தாங்க, விசிட் பண்ணாங்க, பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக பார்த்தாங்க. பார்த்து நான் அவங்ககிட்ட பல சந்தேகங்கள், அவங்ககிட்ட பல தெளிவுகள் நான் கேட்டேனுங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க. ஏன்னா சார் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அப்படியே என்ன பேசுன்றது அவங்ககிட்ட தெளிவுபடுத்துகிறேங்க. இப்போது ஒரு மர வியாபாரி நம்ம ஃபார்மில் வந்து ஒரு மரம் கேட்டாங்கனாக்கா 4.5 அடி சுற்றளவு, ஒரு டன் வந்து 17,000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மரம் வந்து சம்டைம் ஒரு 20-30 வருஷம் இருந்துச்சுன்னா ஒரு டன் மேலே வரும். இல்லை 15 வருஷத்தில் ஒரு டன் வரணுன்னா அது நம்ம பராமரிப்பு. நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் சார்ந்து தான் மண்புழு உரம் போடுறேங்க, அப்புறம் ஆட்டு எருவு போடுறேங்க, மாட்டு எருவு போடுறேங்க. தொடர்ச்சியாக நான் வந்து மண்புழு உரங்கள் தாங்க, மெருகேற்றின உரங்கள் தான் போடுறதுங்க. அடி உரம் எல்லாம் தென்னை மரங்கள்லாம் வந்து எல்லாம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் தாங்க டன் கணக்கில் கொண்டு வந்து மரத்துக்கு போடுறேங்க. அப்போ 15 வருஷத்துக்குள்ளே என்னோடய மரங்கள் வந்து மெச்சூர்ட் ஆகணும். அப்போ நமக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருங்கிற எண்ணத்தில் தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நான் வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு மரம் வந்து 17,000 சொன்னாங்க. 17,000 அப்படின்னு சொன்ன மரம் வந்து 17,000னா ஒரு டன் வந்துருக்கணும் இல்லைங்களா? அப்போ என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் தாராளமாக ஒரு மரம் கொண்டு வந்துடும் நான் 15 வருஷத்துக்குள்ளே. நட்டு இப்போ வந்து 4 வருஷம் ஆகுதுங்க. இன்னொரு 10 இயர்ஸில் நான் அந்த 4 அடி சுற்றளவு நான் கொண்டு வந்துட முடியுங்க. இது வந்து ஒரு ஆணவத்தில் சொல்லுங்க.
ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பராமரிப்பு பண்ணுறேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தாங்க, தன்னம்பிக்கையோடு சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் அந்த மரத்தை நம்ம கொண்டு வந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மரத்தை நம்ம கொண்டு வந்திருக்கும்போது, இப்போ ஒரு இதே வந்து நான் வந்து தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட்ரிலேருந்து 2 தடவை வந்து போயிருக்காங்க நம்ம ஃபார்முக்கு. இப்போ அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, கியூபிக் ஃபீட்டில் எடுப்பாங்க, கனஅடியில். இப்போ கனஅடியில் எடுத்தாக்கா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 34,000 கிடைக்கும், டபுளாகவே கிடைக்கும் இல்லைங்களா. இப்போது இது மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மரம் எடுப்பாங்க. ஸோ என்ன கணக்கில் நீங்கள் பார்த்தா கூட என்னோட ஒரு கால்குலேஷனில் நம்ம 4.5 அடி சுற்றளவு ஒரு தேக்கு மரம் வளர்த்துட்டா நிச்சயமாக நமக்கு ஒரு மரம் 25,000லேருந்து 30,000 போகுங்க. இது வந்து 100% உண்மை. போனவங்க பெரிய ஆர்கனைசேஷன் சார்ந்தவங்க, அவங்க மூலியமாக தான் இந்த நான் உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறேங்க. அப்போ என்னோடய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மரங்கள் வந்து மெச்சூர்டான மரங்கள் இருக்குதுங்க. ஒரு 10 வருஷத்தில் மெச்சூர்ட் ஆகிடுங்க. 24 இன்றைக்கி இப்போ இந்த 2024னா 2034லாம் மெச்சூர்ட் ஆகிடும். ஒரு 1000 ட்ரீ 5000 மரத்தில் ஒரு 1000 மரங்கள் மெச்சூர்ட் ஆகிடும். இந்த 1000 மரம் எனக்கு 30,000 ஒரு மரம் போனால் எனக்கு 3 கோடி ரூபாய் எனக்கு வந்து 2034 எனக்கு பணமாக கிடைக்கும். ஸோ நான் வந்து எல்லாருடைய நண்பர்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, நம்ம தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் என்னோடய பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பார்டரில் தேக்கு மரம் நடலாங்க. இப்போ வந்து போனவங்க எனக்கு வந்து ஈட்டி, ரோஸ்வுட்டு, செம்மரம், சந்தன மரம் இதெல்லாம் வந்து கூடுதலாக வந்து நட சொல்லி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போங்க, ஹோப்ஃபுல் நம்ம இன்னும் கொஞ்சம் இடம் வாங்குறதா பிளானிங் இருக்குதுங்க. அப்படி வாங்கும்போது எனக்கு நான் வந்து அந்த மரங்களில் போவேங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு இன்கம் வந்ததுனாங்க, ஒரு 2லேருந்து ஒரு 3 கோடி ஸ்டார்டிங்கில் வந்ததுனாங்க போதுங்க. நம்ம லைஃப் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. என்ன மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் மேன்மேலும் நல்லா மேன்மேலாக வர இறைவன் அருளில் எல்லாமே வரணுங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு எண்ணங்க. நான் எல்லாமே ஓப்பனாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா இவ்வளோ இன்கம் இருக்குன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவோ கிடையாதுங்க. அப்படி நான் நினச்சிருந்தா நான் இந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட வந்திருக்காதுங்க. என்னுடைய எண்ணம், என்னுடைய மை தாட் இஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் 100 பேரில் ஒரு 10 பேராவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு 10 மரம் நட்டு இல்லை 100 மரம் நட்டு அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டாலே அதுவே வந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு லைஃபுங்க. இந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேங்க. நான் உங்களோட தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறது மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.